கிறிஷோட மார்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஐ வில் டேக் கேர். அவன் கிரிக்கெட் நல்லா ப்ளே பண்றான். நாங்க இங்க கோச்சிங் கொடுக்கறோம். ஓ ஓகே, கோச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லா விளையாடுவான். ஓகே. என்ன கிறிஸோட அம்மா வீடியோ கால்ல வரும்போது கூட மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு? ஏன் இருமுறீங்க? அது அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏமா நீ கொஞ்சம் தண்ணியே குடியே. அம்மா, நீங்க உட்காருங்க. லேப்டாப் முன்னாடி இருந்து பேசினாதா தெரியும். குடி. ஓகே ஓகே. சாரிங்க. இட்ஸ் ஓகே. கிறிஷ் கோச்சிங் எடுத்துக்கிட்டா நல்லா ப்ளே பண்ணுவான். ஷூர் ஷூர். ஆனா கிளாஸ்ல கொஞ்சம் சேட்டை அதிகம். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கான். ஓ ஆஹா. சென்னை நீங்க வரும்போது வந்து பாருங்க. தேங்க் யூ. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். நீங்க நேர்ல வரும்போது பேசிக்கலாம். ஷூர் ஷூர். தேங்க் யூ. ஏடி உன்கிட்ட இருமல் கோமல வருமா? நீ ஏன் கொண்டு? நல்ல பல பாட்டி, வீடியோல வந்தது அம்மா மாதிரியே இல்ல பாட்டி. என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுருந்தாங்க, பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க. அது அம்மாக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும், அதான் மாஸ்க் போட்டுருந்தா. நீ வா. பாட்டி, மீனா ஆண்டி, வா பாட்டி பேசலாம். இவங்க இன்னும் போகலையா? இவங்க என்ன நல்லா கேட்க போறாங்களோ? மீனா ஆண்டி, தேங்க் யூ. நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா? உன்னை பார்க்க தான் நாங்க வெயிட் பண்றோம். நல்லா படிக்கணும் கிரேஷ், சரியா? நீங்க இன்னும் கிளம்பலையா மீனா? அம்மா, என் மாமனார் இங்க தான் வேலை பார்க்கறாரு. அவர் காலையில கொண்டு வந்து விட்டோம். பாத்துப்பீங்களே, அப்படியே பக்கத்துல இருக்க துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அடா கிஷே, அம்மா வீடியோ கால் பண்ணாங்களா? ஆமா இருக்கு. எங்க அம்மா ஸ்கிரீன்ல வந்தாங்க. எங்க அம்மா பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க தெரியுமா? வேற மாதிரி இருந்தாங்கன்னா? ஆமா இருக்கு. அவங்க முடியல பெருசா இருக்கும். இதுல அப்படி இல்ல. அப்புறம் கண்ணாடி போட்டுருந்தாங்க, மூஞ்சில மாஸ்க் போட்டுருந்தாங்க. எங்க அம்மா மாதிரியே இல்ல. என்னம்மா இவன் இப்படி சொல்றான்? அது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏமா, அதுக்கு நீ வீடியோ கால் பண்ணும்போது கூட மாஸ்க் போட்டுப்பாங்க. அது அவ வேலையில இருந்தப்பா. அதான் சரி, நான் கிளம்புறேன். இருமா, பக்கத்துல ஒரு நல்ல கடை ஒன்று இருக்குது. வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? கிறிஸ் போலாம்டா. போலாம் இருக்கு. அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வீட்டுல செஞ்சு வச்சுட்டு வந்தேன். கிறிஷ் அம்மா வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி எல்லாம் சொல்லலையே. டேய் கிறிஷ், ஹோட்டலுக்கு போடுங்க போய் சொல்லாத. முத்து, அதெல்லாம் வேணாம்ப்பா, உடம்புக்கு ஒத்துக்காது. நாங்க கிளம்புறோம். இருமா வாங்க, நான் உங்களை கார்ல டிராப் பண்றேன். ஏன்னா அப்பா ஒன்னும் வர மாதிரி தெரியல, வேலை முடியல போல இருக்குது. நாங்க உங்களை வீட்டுல விட்டு போறோம். இல்லப்பா, நாங்க எப்பவும் ஒரு ஆட்டோ வெளியில நிக்குது, நாங்க போய்க்கிறோம். அம்மா, இல்லம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல மீனா, எனக்கு வேலை இருக்கு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வரேன் முத்து, வரேன் மீனா, வாடா. பாய் ஆண்டி, பாய் அங்கிள். வரேன் முத்து, சீக்கிரம் வா. என்னங்க என்ன இப்போ நிக்காம கிருஷி எடுத்துட்டு போட்டிருக்காங்க? உங்களுக்கு நம்ம கிட்ட பேச முடியலையா? இல்ல ஏதோ பயப்படுறாங்க? உண்மை புரியல மீனா. எனக்கு கிருஷ் அம்மா விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரியே தெரியுது. எப்படி சொல்ற? கிருஷ் சொல்றத கேட்டீங்கல்ல? கண்ணாடி போட்டிருந்தாங்க, முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால. ஆமா, மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டிருந்தா முகமே தெரியாதே. அதுலயும் ஃபுல்லா மறைஞ்சிரும். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஆமால. அவங்க அம்மா விஷயத்துல ஏதோ தப்பு இருக்குங்க. கிருஷோட பாட்டி கூட முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட நல்லா பேசினாங்க. இப்போ ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசிட்டு நிக்காம வேகமா போறாங்க. அவங்களும் நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறாங்க. மீனா, எனக்கு இந்த சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. நம்மள பார்த்தாலே அவங்க முகமே மாறிடுது. நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. என்ன தோணுது? என்ன தோணுது? கிருஷோட அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவனோட அப்பா நான் நினைக்கிறவனா தான் இருக்கணும். என்ன மீனா, பட்டு என்னமோ சொல்ற? யார் அவங்க அப்பா அம்மா? நடந்த விஷயம்லாம் வச்சு யோசிக்கிறப்போ எனக்கு சில விஷயங்கள் புரியுது. சரி, என்ன புரிஞ்சு? கிறிஷோட அப்பா யாரு? எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா கிருஷோட அப்பா அப்பா அவன் அப்பா உங்க அண்ணன் தான். கிறிஷோட மார்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மனோஜ் சொல்றா? இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்ன சொல்ற ஐ மீனா வில் நீ? டேக் கேர். ஓடுறியா? கிரிக்கெட் நல்லா ப்ளே பண்றான். கிறிஷோட அப்பா நாங்க இங்க உங்க கோச்சிங் அண்ணன் கொடுக்கறோம். ஓ அவன் ஓகே. எப்படி? கோச்சிங் அப்பா கொடுத்தா அம்மா யாரு? இன்னும் நல்லா விளையாடுவான். ஹி இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். என்ன பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் என்னாச்சு? சிரப். ஏன் லயன் இருமுறீங்க? டேட் சிரப். அது அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஏமா நீ கொஞ்சம் தண்ணியே குடியே. அம்மா, நீங்க உட்காருங்க. லேப்டாப் முன்னாடி இருந்து பேசினாதா தெரியும். இதெல்லாம் எதுக்கு? ட்ரை வீனஸ். இது ரொம்ப ஸ்மூத் தெரியுமா? அவகாடோ சோப் பார்ஸ் இருக்கு வீனஸ் கம்ஃபர்ட் லைட்ல. ஒவ்வொரு கர்வ்லயும் ஸ்மூதா கிளைட் ஆகும். ரொம்ப ஸ்மூதா இருக்கு. இன்ஸ்டன்ட் ஸ்மூத்னஸ், நோ பெயின், நோ ஹாசல்.
வேற யாரு அந்த ஜீவாவா தான் இருக்கணும். சாரிங்க. யாரு ஓகே. அவன் லவ் பண்ண பொண்ணு அந்த கன்னட ஜீவா அதையா சொல்ற? கிறிஷ் கோச்சிங் எடுத்துக்கிட்டா நல்லா ப்ளே பண்ணுவான். ஐயோ மீனா நீ ரொம்ப குழப்பற மீனா. ஆனா குழப்பமே கிளாஸ்ல இல்லைங்க. கொஞ்சம் சேட்டை உங்க அண்ணன் அதிகம். ஜீவாவை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க கூட கொஞ்ச நாள் எப்பவும் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்ப அவங்க கிளாஸ்ல ரெண்டு பேருக்கும் பேசிக்கிட்டே குழந்தை இருக்கான். எனக்கு தோணுது. சென்னை நீங்க வரும்போது வந்து என்ன பாருங்க. மீனா நீ புதுசா குழந்தைக்கு போற? Thank you. அப்படியே ஒரு விஷயம் இருக்குது. என்ன இடிக்குது? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கிறிஸ்க்கு 7 வயசு நினைக்கிறேன். ரொம்ப இருக்கும். டைம் எடுத்துக்க ஆனா, வேண்டாம். இந்த நீங்க நேர்ல ஊர்ல வரும்போது ஜீவா கூட பேசிக்கலாம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்கான். அதுவும் ஒரு வருஷமா தான் சேர்ந்து வாழ்ந்தோம்னு அவன் சொன்னான். ஆனா கிறிஸ்க்கு தான் 7 வயசு ஆகுது. ஜீவா கூட பழகிட்டு இருக்கிறத அவர் சொன்னாரா? அவன் என்ன சொன்னான்? அவன் ஓடி போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஜீவா கூட ஒரு வருஷம் தான் வாழ்ந்தாருன்னு யார் சொன்னா? அவன் தான் சொன்னான். அது ஏன் பொய்யா இருக்க கூடாது? ஜீவா கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்ததே மறைச்சிருக்காரு. ஏன் ஒரு வருஷம் தானே பொய்யா சொல்லக்கூடாது? பாட்டி வீடியோல வந்தது அம்மா மாதிரியே இல்ல பாட்டி. என்னடா சொல்ற? ஆமா பாட்டி மூஞ்சில மாஸ்க் எல்லாம் ஒரு வருஷம் போட்டு பார்க்க வேற மாதிரி இருந்தாங்க. அது எப்ப அம்மா உங்களுக்கு ஜலதோஷம் 27 லட்சம் பிடிச்சிருக்கும். அதான் மாஸ்க் பணம் போடுறா. நீ வா. அவங்க ரொம்ப வருஷமா பாட்டி பழகிட்டாங்கன்னு மீனா தோணுது. ஆண்டி ஒரு குழந்தை பாட்டி பேசலாம் பேசலாம். அவர் இந்த பணத்தையே கொடுத்துருக்காரு. இன்னும் என்னென்னலாம் கேட்க போறாங்களோ? அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கிறிஷா இருக்கும். இந்தா, வச்சு. தேங்க் யூ. நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா? உன்னை பார்க்க தான் நாங்க வெயிட் பண்றோம். நல்லா ஆனா- படிக்கணும் கிறிஷ். சரியா? இங்க பாருங்க. நீங்க இன்னும் கிறிஷோட கிளம்பலையா மீனா? பாட்டி நம்மள பார்க்கும்போதெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு போனாலே அவங்க வர மாட்டேன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்றாங்கல்ல. பாத்துருப்பீங்களே. ஆமா. அப்படியே பக்கத்துல நம்ம இருக்க ஊர்ல துர்க்கை கட்டாய அம்மன் படுத்தி தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். வந்தோம். கிறிஸ், ஆ, நம்ம அதுவும் வீட்டுக்கு இல்லாம போனா நம்ம கிறிஷை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமா எங்க வேண்டாம்னு அம்மா சொல்லிக்கலாமே. வீட்டுல ஆனா நம்ம எங்க அம்மா தத்தெடுக்கவே பார்க்க வேற கூடாதுன்ற மாதிரி அவங்க மாதிரி கிட்ட கோவப்பட்டாங்க. நம்ம வீட்ல இத பத்தி பேசும்போது கூட உங்க அண்ணன் வேண்டாம்னு சொன்னாரு. ஆமா uncle. அவங்க முடியெல்லாம் பெருசா இருக்கும். ஆ, இதுல அப்படி இல்ல. அதே மாதிரி ஒரு தடவை கிறிஷ் கண்ணாஸ்பத்திரிக்கு வந்தப்போ நம்ம வீட்ல கண்ணாடி கண்ணாடி போட்டிருந்தாங்க. போட்டுருந்தாங்க. மூஞ்சில mask போட்டிருந்தாங்க. எங்க ஆனா அம்மா உங்க மாதிரியே அண்ணன் இல்ல. சப்போர்ட் பண்ணி 2 நாள் தங்கட்டும்னு சொன்னார்ல. என்ன பா இவன் இப்படி சொல்றான்? அது இவன் யாருக்கு இவ்வளவு நல்லதா செய்ய மாட்டான் மீனா? உடம்பு சரியில்லை. சொன்னான்ல. அது நீ வீடியோ கால் பண்ணும்போது கூட மாஸ்க் போட்டு நம்ம போங்க. கிட்ட பேசக்கூடாதுன்னு கிறிஷோட அவ பாட்டி வேலையில வேகமா இருப்பா. போறாங்க. அதான் சரி நான் கிளம்புறேன். இப்ப கூட உள்ள பக்கத்துல விஷயமா நல்ல மாஸ்க் கடவுள் போட்டு இருக்கு. பேசுறாங்களா? வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டு தெரியுமா இருக்கலாமா? வேலை கிறிஸ் போலாம்டா. அவர் கல்ல பட்டக்கூடாதுன்னு கூட அப்ப பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் வீட்ல செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். நீ சொல்றதெல்லாம் கிறிஸ் அம்மா கேக்குறப்போ வெளிய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. அப்படியெல்லாம் சொல்லலையே. அதாவது கிறிஷோட பாட்டி நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஆனா ஜீவா கிறிஸ் இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. உங்க அண்ணன் கூட ஹோட்டலுக்கு சொல்லுங்க. போடுங்க, ஜீவா சொல்லாத. எப்படி சொல்லுவாங்க? முத்து அதெல்லாம் வேணாம்ப்பா. உடம்புக்கு ஒத்துக்காது. நாங்க இருமா, கிளம்புறோம். இருமா, வேலை. அவதான் கிறிஸ் வாங்க, ஸ்கூல்ல கால் சேர்த்து போறோம். ஏன்னா, நிச்சயமா அப்பா ஒண்ணு வர அதுக்கு மாட்டேங்கல, தான் வேலை முடியாது போல இருக்குது. இந்த நாங்க உங்க விஷயத்துல வீட்டுக்கு போறோம். ரொம்ப பாவம் இல்லப்பா யார் நாங்க எப்போ வரோம் தெரியுமா? வெளியில நிக்குது நாங்க போயிரோம். அது வாமா. பாவமா? இல்லம்மா, போக பார்த்து வேண்டிய ரொம்ப வேலை. நாள் ஆச்சு. உங்க அண்ணன் இல்ல கல்யாணத்துக்கு மீனா, முன்னாடி எனக்கு வேலை இருக்கு. இன்னொரு நாள் இதை பார்த்துக்கலாம். மறைச்சு வர முத்து, ரோஹிணி வர மீனா. இருக்காரு. வாடா. இது Bye, துரோகம் இல்லையா? bye, வர முத்து. இது ரோஹிணி தெரிஞ்சா என்ன ஆகும்? கரெக்ட் தான். கல்யாண வீட்டுல உன்னை ஏமாத்திட்டு போனா, இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பாதகம் ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாங்க நமக்கு இருந்த சந்தேகத்துக்கு இப்பதான் விஷயம் கிடைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள்ட்ட பேச முடியலையா? இல்ல ஏதோ பயப்படுறாங்க. உண்மை சொல்ல மீனா, நம்ம கண்டுபிடிப்போம். எனக்கு கிறிஷ் அம்மா விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரியே தெரியுது. எப்படி சொல்ற? கிறிஷ் வந்து கேட்டீங்கல்ல, கண்ணாடி போட்டிருந்தாங்க, முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால. ஆமா. மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டிருந்தா முகமே தெரியாது. அதுலயே ஃபுல்லா மறைஞ்சிரும். எதுக்கு என்ன பண்ணணும்? கூட போன் பார்த்துட்டு தான் நடக்கணுமா? வீட்ல ஃப்ரீயா அவங்க தானே அம்மா இருக்கு. விஷயத்துல ஏதோ தப்பு கால் இருக்குங்க. ஃப்ரீயா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வேலை பார்க்க முடியுமா? கிறிஷோட பாட்டி நீ கூட எப்ப முன்னாடி பாரு நமக்கு phone நல்லா கையுமா தான் பேசினாங்க. இருக்கு. இப்போ 1 வார்த்தை பேசிட்டு நிக்காம வேகமா போறாங்க. போன் எடுத்து வச்சுக்கிது. அவங்களும் நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறாங்க. மீனா, எனக்கு சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. நம்மள பார்த்தாலே அவன் முகமே ரொம்ப மாறிடுது. பழைய ஜெனரேஷனா? இப்பதான் போன்ல நல்லா எல்லாம் யோசிச்சு வசதி பார்த்தா எனக்கு வந்துச்சு. ஒண்ணு தோணுதுங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்துட்டே 10 இடத்துல இருந்து செய்ய வேண்டிய வேலை செய்யறாங்க. இன்னைக்கு கூட அந்த பையன் இருக்கான்ல, கிறிஷோட அம்மா யாருன்னு எனக்கு அதான்டா தெரிஞ்சிச்சு. மிஸ் நம்ம வீட்டு கூட கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்தானே. ஒருவேளை நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவனோட அப்பா நான் நினைக்கிறவரா தான் இருக்கணும். என்ன மீனா? பட்டுப்பட்டு என்னமோ சொல்ற? யார் அவங்க அப்பா அம்மா? முத்து கூட அடப்பட்டேன்னு சொன்னாங்களே, அந்த பையனா சில uncle? விஷயங்கள் புரியுது. அந்த பையன் என்ன புரிஞ்சு? அந்த கிருஷ்ண அப்பா பையன் யாரு? நான் வேலை பார்க்குற ஸ்கூல்ல தான் படிக்கிறான். எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஆமாடா. பார்த்தா எனக்கு கிறிஷோட கொஞ்ச நாள் முன்னாடி தான் அப்பா தெரிஞ்சது. அதுதான் நானும் மீனா அன்னைக்கு அப்பாவோட கிளம்பி போனோம். அவங்க அப்பா உங்க அண்ணன் தான். அந்த பையனோட அம்மா வெளிநாட்டுல மனோஜா இருக்காங்க. சொல்ற? நேரா வர முடியாதனால வீடியோ என்ன கால் சொல்ற மீனா பண்றாங்க. நீ? ஊடுகலையா? ஆமாங்க கிறிஷோட அப்பா உங்க அண்ணன் ஆமா தான். uncle. foreignல இருந்து வர முடியலனா இந்த மாதிரி தான் அப்பா ஆன்லைன்ல அம்மா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. He is ஆனா அந்த brilliant. பொண்ணு ஆனா அடிக்கடி ஒருத்தர் ரொம்ப கூட mask tired போட்டு தான் ஆயிடும். பேசுச்சு. என்ன பண்றது? நானும் கூட அந்த உங்க பொண்ணு பிரச்சனைகளை மாத்தலாம்னு கண்டுபிடிங்க. நினைச்சேன். ஆனா முடியல. லைன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன் லைன் டேட் சிரப். நீங்க எதுக்கு அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும்? தெரிஞ்ச பிரியா, பையனோட அம்மா freshers க்கு ready ஆகு. அதுவும் அந்த பையன் அவங்க பாட்டி தனியா இருக்காங்க. நான் ஏதாவது பேசி பார்க்கலாம்னு Help நினைச்சேன். பண்ணு. இதெல்லாம் எதுக்கு? Try அந்த பொண்ணு Venus. என்னடா முகத்துல மாஸ்க் இது போட்டு ரொம்ப smooth தெரியுமா? ஃபாரின்ல இருக்காங்கன்னு. அவகாடோ சோப் பார்ஸ் இருக்கு. Venus Comfort Lightல. ஒவ்வொரு curveலயும் smooth-ஆ glide ஆகும். ரொம்ப smooth-ஆ இருக்கு. Instant smoothness. No pain, no hassle. ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியும் எல்லாத்தை விட சேஃப்டிக்கு தான் வேற ஃபர்ஸ்ட் யாரு? இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஜீவாவா தான் இருக்கணும். நம்ம நாட்டுல தான் யாரு? யாருக்கும் அவேர்னஸ் அவன் love பண்ண பொண்ணு அந்த கன்னட ஜீவா. அதையா சொல்ற? ஆமா ஐயோ மீனா, நீ ரொம்ப குழப்பற மீனா. குழப்பமே இல்லைங்க. உங்க அண்ணன் ஜீவாவை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க ஏங்க, கூட கொஞ்ச நாள் அந்த இருந்தாங்க. பையனோட அம்மா தான் பேசினாளா? அவங்க அப்பா ரெண்டு இல்லையா? பேருக்கும் பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணன் அப்பாக்கு எனக்கு ஏதாவது தோணுது. வேலை இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் யார் என்ன வேணாலும் மீனா, நீ attend புதுசா பண்ணலாம். கொண்டு போற? அப்பதான் அட்டெண்ட் பண்ணணும் எந்த அப்படி அவசியம் ஒரு இல்ல. விஷயம் இருக்குதே. என்ன இடிக்குது? இப்ப கிறிஸுக்கு 7 வயசு இருக்கும். ஆனா, இந்த ஓடுகளி ஜீவா கூட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்திருக்கான். அதுவும் அப்பா ஒரு வருஷமா எல்லாம் தான் சேர்ந்து வாழ்ந்தோம்னு அவன் சொன்னான். ஆனா கிறிஸுக்கு தான் 7 வயசு ஆகுதே. எனக்கு தோணதான் ஜீவா கூட சொன்னேன். பழகிட்டு இருக்கிறத அவர் சொன்னாரா? அவன் எங்க சொன்னான்? அவன் ஓடி போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஜீவா கூட ஒரு வருஷம் தான் வாழ்ந்தாருன்னு யார் சொன்னா? அவன் தான் சொன்னான். வெளிநாட்டுல இருந்து வர அது ஏன் முடியலனா, பொய்யா இருக்கக்கூடாது? இந்த மாதிரி வீடியோ கால்லாம் வரலாம். ஆனா ஜீவா கூட அதுலயும் சேர்ந்து மாஸ்க் போட்டு தான் வாழ்ந்ததே வந்து பேசுறமா என்ன? மறைச்சிருக்காரு. ஏன் ஒரு வருஷம் தானே பொய்யா என்னதான் சொல்லக்கூடாது? வீடியோ கால் பேசினாலும் வைரஸ்னா பரவாசியம். மாஸ்க் கழட்டிட்டு பேசிருக்கலாம்ல.
அதான் ஃபாரின்ல இருந்து பேசுறாங்கன்னு சொன்னார்ல. ஏண்டா ஃபாரின்ல இருந்து ஒரு பேசினா வருஷம் மூத்த காட்ட கூடாது எது பழகி இருக்குதா போனா எப்படி உங்க அண்ணன் 27 லட்சம் பையன் பணம் மூத்த கொடுத்தாரு? காட்டலாம் இல்லடா முகம் ஃபுல்லா மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கு. பையன் கிட்ட மூத்த காட்ட வேணாம். எந்த அம்மா அவங்க வரணும் ரொம்ப வருஷமா குழந்தைய பார்க்கும்போது பழகிருப்பாங்கன்னு மூத்த காட்டி தோணுது. தானே பேசுவாங்க. ஒரு குழந்தை இருக்கிறதுனால தான் அவர் இந்த பணத்தையே கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கிறிஷா இருக்கும். இத பார்த்தா சும்மா மீட்டிங்காக மாஸ்க் போட்ட மாதிரி தெரியல. யாரும் தம் மூத்த பாத்திர இங்க கூடாதுன்னு மாஸ்க் போட்ட பாருங்க, மாதிரி தெரியுது. கிறிஷோட பாட்டி நம்ம பார்க்கும்போதெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலே அவங்க வரமாட்டேன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்றாங்கல்ல. ஆமா நம்ம ஊர்லயும் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்துருக்கோம் மீனா. அதுவும் இல்லாம நம்ம கிறிஷ கத்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமா வேணாம்னு சொல்லிக்கலாமே. ஆனா நம்ம அவனை கத்திரிக்கவே கூடாதுன்ற மாதிரி அவங்க கிட்ட கோவப்பட்டாங்க. ஆளுங்க எல்லாருமே ஒரு நம்ம மாட்டமா தான் வீட்ல இருக்காங்க. பத்தி பேசும்போது கூட உங்க அண்ணன் வேண்டாம்னு சொன்னாரு. வீட்ல இருக்கிற ஆளுங்க ஒரு மாதிரி மார்க்கமா தானே அதே இருக்காங்க. மாதிரி ஒரு தடவை கிறிஷ கண்ணாஸ்பத்திரிக்கு வந்தப்போ நம்ம வீட்ல தண்ணி வந்து சொல்றதும் கரெக்ட் தான். அந்த அவங்க பையன் கிட்ட பேசும்போது முகத்தை காட்டி பேசலாம். தங்கட்டோன்னு சொன்னாரு. யூசுவலா இந்த மாதிரி வீடியோ கால் மீட்டிங்ல தனியா தான் இருப்பாங்க. அதான் ஸ்ருதி எங்களுக்குமே டவுட். இவன் யாருக்கு இவ்வளவு நல்ல நல்ல விஷயம் விஷயம் மாட்டா மீனா. நிறைய அபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாம் இப்படி தான் நடக்கும். இப்ப கூட என்ன பண்ணி? நான் நம்ம சொல்றது கிட்ட சரியா? பேசக்கூடாதுன்னு கிறிஷோட பாட்டி வேகமா போறாங்க. இப்ப இப்ப கூட அந்த பையனுக்கு நீ புள்ள தான் அம்மா. கிறிஷமா மாஸ்க் போட்டு தானே பேசினாங்களா? அதுல என்ன இங்க தானே மாமா வேலை பாக்குறாரு. அவர் கண்ணுல பற்றக்கூடாதுன்னு கூட அப்படி பண்ணிருக்கலாம்ல. ஏய் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? கேக்குறப்போ எனக்கும் சரியா பேச்சுக்கு இருக்கும்னு சொன்னா. அதனால தோணுது. கிறிஷோட பாட்டி நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஆனா ஜீவா என் கிட்ட பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. உங்க அண்ணன் கூட தான் சொல்லல. ஜீவா மட்டும் எப்படி சொன்னாங்க? ஒரே ஷாட்டில் அவன் கூட வந்துட்டு போனால ஒருவேளை அவன் கிருஷ்ணன் ஸ்கூல்ல வந்து சேர்த்தாங்களோ. நிச்சயமா இருக்கும். அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல ரொம்ப பாவம் யார் தெரியுமா? ரோஹிணி தான். யாரு அது பாவமா Hairstyling போனா நீ goes வேற minus the உங்க hair அண்ணன் fall கல்யாணத்துக்கு முன்னாடி drama. ஒரு குழந்தை பெற்றிருக்காரு. இத மறைச்சு ரோஹிணி கல்யாணம் பண்ணிருக்காரு. இது துரோகம் இல்லையா? இது It's ரோஹிணிக்கு தெரிஞ்சா Pantene என்ன ஆகும்? possible. Pull Pantene hair science, vitamin கரெக்ட் தான். B, C, கல்யாணம் வீட்டுல உன்னை ஏமாத்திட்டு போனா. மற்றும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பாதம் 300% ஏமாத்திட்டு more இருக்கான். pro-vitamins ஆமாங்க. உடன் நமக்கு Penguin இருந்த சந்தேகத்துக்கு இப்பதான் பதில் 300% கிடைச்சிருக்கு. hair fall and damage மீனா with Pantene shampoo அவசரப்பட and முடியாது. conditioner. இதுல இருக்கிற உண்மையை முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். பை गाइस. செம்மையான பார்ட்டி இல்ல? இப்ப தரையில இருக்கிற இந்த கரையை போக்க செம்மையா கஷ்டப்படணுமே. கஷ்டப்பட வேண்டாம். புதிய விம் அல்ட்ரா ப்ரோ ஃப்ளோ கிளீனர் போதும். இதன் அல்ட்ரா ப்ரோ டெக்னாலஜி நடக்கும்போது கூட phone விடாப்பிடியான பார்த்துட்டு கரையை நடக்குமா? 100% ஃப்ரீயா தானே நீக்கும். அதோட கால் ஃப்ரீயா இருக்குன்னா அதுக்கு ஒரு வேலை பார்க்க நறுமணத்தை முடியுமா? தரும். நீ எப்ப பாரு போன் கைமா தான் Ultra இருக்கு. Pro விஜயா, கரையே இந்த படாதது காலத்துல குழந்தை போன்ற தவழும்போது முழுமையான போன் எடுத்து சுத்தம். வச்சுக்குது. ஆமாப்பா ரோனி இந்த ஜெனரேஷன் நீ தான் ரொம்ப கரெக்ட்டா இருக்க. நீ ஃபாரின்ல இருக்க அப்படினா நீ மட்டும் என்ன, ரொம்ப பழைய generation ஆ? இப்பதான் போன்லயே எல்லாம் நீ வசதி வீட்டுக்கு வந்துச்சு. மாஸ்க் போட்டு தான் இருப்ப. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்துட்டே 10 இடத்துல இருந்து செய்ய வேண்டிய வேலை செய்யறாங்க. இன்னைக்கு கூட அந்த பையன் இருக்கான்ல. முதல்ல எதுக்கு நம்ம இன்னொரு ஆளை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்? மிஸ் நம்ம வீட்டுக்கு கூட பையனோட கிருஷ்ண அம்மாவுக்கு ஜெயந்தி என்ன அன்னைக்கு பிரச்சனை? வந்தானே. எதுவுமே தெரியாம நாமள எதுவும் பேசக்கூடாதுல்ல. அதுவும் சரிதான். முத்து மீனா நாம கூட அடாப்ட் எதுக்குமே பண்ண பழைய அந்த பையன் பேச்சு. அந்த பொண்ணுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வேற அந்த பக்கம் பையனுக்கும் ஸ்கூல்ல இந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமாடா எனக்கு எந்த நாள் அவங்கள முன்னாடி பத்தி தெரிஞ்சது. நீங்க எதுக்கு அதுக்கு நானும் பேசிட்டீங்க? மீனா அப்பாவோட கிளம்பி போனோம். ஆமாமா கரெக்ட் இல்ல. தேவையில்லாம இதெல்லாம் பேசி அந்த பையனோட அம்மா வெளிநாட்டுல இருக்காங்க. யார் பேசிட்டு இருப்பாங்க. நேரா வர முடியாதனால வீடியோ கால்ல வந்தாங்க. ரோனி வாங்க. ஆமா அங்கிள், ஃபாரின்ல இருந்து வர முடியலனா இந்த மாதிரி தான் ஆன்லைன்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு முகத்துல கூட மாஸ்க் போட்டு தான் பேசுச்சு. பாத்தியா? நானும் கூட அந்த பொண்ணு முகத்தை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆமாங்க, ஆனா எனக்கும் முடியல. இது தப்பா தான் தெரியுது. நீங்க எதுக்கு அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும்? தெரிஞ்ச பையனோட அம்மாவாச்சே. அதுவும் அந்த பையனும் அவங்க பாட்டி தனியா இருக்காங்க. நான் ஏதாவது பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க? அந்த பொண்ணு நடா முகத்துல மாஸ்க் போட்டுருக்கு. அதான் சொன்னீங்களா என் சந்தேகம் மேல மேல அதிகமாயிட்டே என்ன போகுது. அப்படி அதிகமாகுது? எதை பத்தி சொல்ற? அதான் கிறிஷ், உங்க அண்ணன் ஜீவா அந்த விஷயம் தான். அந்த நாட்டுல என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஜீவா தான் கிறிஷோட அம்மாவா இருக்கும்னு சந்தேகப்பட்டோம்ல. ஆமா ஒரு வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியும் எல்லாத்தை விட சேஃப்டிக்கு தான் இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் சந்தேகமே கொடுப்பாங்க. இல்ல. அது உண்மைன்னு தோணுது. நம்ம நாட்டுல தான் யாருக்கும் ஆதார் சென்டர் நாலேஜ் இல்லாம போச்சு. மாமா சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? நம்மளுக்கு அது கிறிஷ் தான் சொன்னா. அம்மா மாஸ்க் போட்டுருந்தாங்க, முடியெல்லாம் வெட்டி இருந்தாங்கன்னு. மாமாவும் அந்த பொண்ணு அதே கெட்டப்ல அந்த வீடியோ பையனோட கால்ல அம்மா தான் பாத்துட்டாரு. பேசினாளா? அப்பா அதுதான் இல்லையா? நான் சொல்றேன். இதுல ஏதோ ஒண்ணு அப்பாக்கு ஏதாவது வேலை நடந்திருக்கு. வந்திருக்கும். நீ சொன்னது நான் அதுவும் ஆரம்பத்துல நம்ம நம்புறேன். இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா அப்பா தான் சொன்னது எந்த அவசியமும் இல்ல. கிறிஸ்துவ அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். ஆமா. இவன் யாரையும் support பண்ண மாட்டான். அன்னைக்கு ஆனா கிறிஸ்துவோட இந்த பாட்டி விஷயத்தை சொன்னாங்கல்ல? சரியான மாதிரியே சமாளிக்கிறான். ஒருவேளை ஜீவாவும் அப்பா இவனும் என்ன அம்மா சேர்ந்து மீட்டிங் பேசிட்டு போவாங்க? அவங்க நீ இவ்வளவு எதுக்கு பெருசா சொல்லாம வளர்ந்து வர? ரகசியமாவே எனக்கு வச்சா தோணாத தோணும். சொன்னேன். இதுதான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? இப்ப வரைக்கும் ஆனா கான்டாக்ட் கேக்குறதுனா சரிதான். ஜீவாவை பார்த்து வெளிநாட்டுல இருந்து வர முடியலனா அவன் ஏன் வீடியோ கால்ல வரலாம் சொல்லலாம். ஆனா அதுலயும் மாஸ்க் போட்டு தான் வந்து பேசுறமா என்ன? இனிமே தப்பிக்க முடியாதுன்னு கூட வந்து சொல்லிருக்கலாம்ல. என்ன வீடியோ கால் பேசலாம்? எனக்கு இதுல வைரஸ் குழப்பமே பரவாசியம். இல்ல. தெளிவா மாஸ்க் இருக்கு. கழட்டி பேசிருக்கலாம்ல? Heavy flow days are bloody real. The butt அதான் foreign ல இருந்து checking, பேசுறாங்கன்னு the சொன்னார்ல. stain covering, என்ன ஃபாரின்ல இருந்து பேசினா the மோட்ட pads, காட்ட கூடாது எது இருக்குதா என்ன? not good enough. ஏன்பா பையன்கிட்ட மோட்ட காட்டலாம்? Introducing newest Ultra up to no gap full no ஆ mask போட்டு with மாட்டிருக்கு. curve wear technology. பையன்கிட்ட மோட்ட இதோட காட்டலாம். raised எந்த center, அம்மா இருந்தாலும் உடம்போட குழந்தைய fit ஆ பார்க்கும்போது இருக்கும். முகத்தை காட்டி தானே So பேசுவாங்க. up to no gap no leaks. Whisper வெறும் 65 ரூபாய் முதல் ஆரம்பம். போஷாக்கான இத உயிரும் பார்த்தா சருமத்திற்கு. சும்மா மீட்டிங்கா என் மாஸ்க் போட பேரு மாதிரி நிஷி தெரியல. பூஜாரி. ஒரு யாரும் civil தம் முகத்தை engineer. பாத்திர கூடாதுன்றதுக்காண்டி மாஸ்க் போட்ட மாதிரி தெரியுது. டஸ்ட் அண்ட் டர்ட்டை சமாளிக்கணும். அது என் சருமத்தை டல் அண்ட் பேட்சி ஆக்குது. அதுக்கு தான் டவ். இதன் கால் பாகம் மாய்ஸ்சரைசிங் கிரீம் மற்றும் என்னவோ நியூட்ரியன்ட் அந்த சீரம் பையனுக்கு எனக்கு யாரும் இல்ல, தருகிறது. நீங்க அப்புறம் அம்மா போஷாக்கான இருக்கான்றீங்க, உயிரும் சருமம். வெளிநாட்டுல டவ். இருக்காங்கறீங்க. போஷாக்கான இப்ப நீங்க உயிரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆளுங்க சருமத்திற்கு. எல்லாருமே ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. இந்த வீட்ல இருக்கிற ஆளுங்க ஒரு மாதிரி மார்க்கமா தானே இருக்காங்க. ஆனா முத்து சொல்றதும் கரெக்ட் தான். அந்த பொண்ணு அவங்க பையன் கிட்ட பேசும்போது முகத்தை காட்டி பேசலாமே. யூசுவலா இந்த மாதிரி வீடியோ கால் மீட்டிங்ல தனியா தான இருப்பாங்க. அதான் சுத்தி எங்களுக்குமே டவுட்.
இதெல்லாம் ஒரு விஷயமா? நிறைய அபிஷியல் மீட்டிங்ஸ் எல்லாம் இங்க தான் நடக்கும். என்ன ரோகிணி, நான் சொல்றது சரிதானே? என்னது? இப்ப அந்த பையனுக்கு நீ தான் அம்மா. ஏய் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? சும்மா பேச்சுக்கு சொன்னமா. புதிய சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் ஸ்மார்ட் ஷாட்ஸ் 100% வரை விடாப்பிடி கரை அவுட் அதாவது ஒரே உங்க ஷாட். ஜீவாவை ஒண்ணா வாழ்ந்தாங்கல்ல, அது அப்படியே இப்ப வரைக்கும் இருக்கு. இது கிறிஷும் நானோ கண்ணனுக்கு டெக்னாலஜி பிறந்த 100% வரை குழந்தைகளுக்காக விடாப்பிடி கரை அவன் யாருக்கும் புதிய தெரியாம சர்ஃப் கொடுத்திருக்கான். எக்ஸல் மேட்டிக் ஆனா ஸ்மார்ட் பார்லர் நமக்கு தெரியும்ல, அதான ஜீவா பார்லர்ல வச்சு பிளாக் Hairstyling பண்ணி goes minus the hair ஒருவேளை fall உங்க அண்ணன் drama. பொண்டாட்டி தான் பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்கன்னு தெரியாம அங்க போய் மாட்டிருக்கலாம்ல. It's Pantene அப்புறம் உங்க அண்ணனும் Possible அவளும் பேசி புதிய ரோகிணிக்கு Pantene சந்தேகம் hair வராம science, இருக்கிறதுக்காக பணம் vitamin கொடுத்துக்கலாம். B, C, E மற்றும் 300% more pro vitamins உடன் ரோகிணி எல்லாம் பெண்கள் அவங்க police station வரைக்கும் 300% போயிருக்கலாங்க. less hair fall கிருஷ்ணனுக்கு and ஒண்ணும் damage தெரிஞ்சிடக்கூடாதுன்னு with சொல்லி ஜீவா Pantene பணத்தை shampoo கொடுத்துருக்கலாம். and conditioner. பை गाइस. எனக்கு ஏதோ கால் மாதிரி இப்ப தரையில இருக்கிற இந்த கரையை போக்க செமையா நான் போய் கூப்பிட்ட கஷ்டப்படணும். உடனே அந்த ஜீவா இங்க வந்து நான் தான் பணத்தை கொடுத்தேன், ஏன் ஊத்துக்கணும்? புதிய ஆமா, விமால்ட்ரா ப்ரோ நீங்க அவளை கையை களமா பிடிச்சிட்டு வந்து உண்மையை சொல்லலாம், பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிருக்கீங்க. அவளும் பயந்து போய் வந்து நீங்க சொல்லிருக்கா. சின்ன விஷயத்தை சொல்லி பெரிய விஷயம் வெளியே தெரியாம மறைச்சிக்கலாம். ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் லிங்க் இருக்குங்க. கிறிஷோட அம்மா அவதான். விமால்ட்ரா ப்ரோ ஐயோ, கரையை எனக்கு பயமா இருக்கு மீனா. படாத முழுமையான எனக்கு சுத்தம். ஒரு உண்மை மட்டும் தெரியுதுங்க. ரோகிணி, உங்க அண்ணன் நீ ரோஹிணி தான் அந்த பையனுக்கு அம்மா ரோஹிணி வச்சிருக்க. இருக்காரு. நீ ஃபாரின்ல இருக்க அப்படின்னா எனக்கு அந்த ரோஹிணி ப்ரொசீஜருக்கு நினைச்சா மாஸ்க் பாவமா போடணும். இருக்கு. ஏன்னா நீ பாட்டுக்கு எனக்கு பார்லர் வந்து சொல்லிட்டு இருக்காத. அதுவும் மனோஜுக்கும் ஜீவாக்கும் ரகசியமா லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சுனா அவதான் அப்புறம் வீட்டுக்கு போயிடும். அதனால நாம கிறிஷோட அம்மா யாருங்கிறத முதல்ல கையும் இதுக்கு களவுமா நம்ம பிடிக்க இன்னொரு முடியாம ஆளை போயிடும். இந்த விஷயம் யாருக்கும் உங்க பையனோட அம்மாவுக்கு என்ன இந்த விஷயத்தை பிரச்சனையோ? கண்ணும் காதும் வச்சு எதுவுமே தெரியாம நாமளே எதுவும் பேசக்கூடாதுல்ல. புரிஞ்சுதா? முதல்ல நம்ம குழப்பம் தீரட்டும். நான் தெளிவா தாங்க இருக்கேன். நான் தெளிவாக இதை பத்தி உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சு சரிதான். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு எதுக்குங்க இப்ப அடுத்தவங்க பேச்சு? நீங்க என்ன பாருங்க, அந்த நான் பொண்ணுக்கும் சொல்றது நம்ம உண்மை. குடும்பத்துக்கும் எந்த எனக்கு சம்பந்தமும் இல்ல. ஆரம்பத்திலே அந்த தோணுச்சு. பையனுக்கும் இந்த கிறிஷுக்கும் குடும்பத்துக்கும் எந்த இந்த சம்பந்தமும் வீட்டுக்கும் இல்ல. ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. ஒரு நாள் அவங்கள அது பத்தி எல்லாம் தெரியாம நீங்க போயிடும். எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கரெக்ட்டுமா? தேவையில்லாம இதெல்லாம் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சும்மா அந்த மூத்தி யாரும் பேசிக்கிட்டு இருப்பான். ச்சே. ரோகிணி, வாங்க. பாத்தியா இந்த பேச்சு எடுத்தோடனே பாதியில வரும். ஆமாங்க, எனக்கும் ஏதோ தப்பா தான் தெரியுது. என்ன ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க? இந்த பாலகுடி வேணாம் வைங்க. என் சந்தேகம் மேல மேல அதிகமாயிட்டே என்ன போகுது. அப்படி அறியுமா இது? எதை பத்தி சொல்ற? அதான் கிறிஷ், உங்க அண்ணன் ஜீவா அந்த விஷயம் தான். ஓ அதுவா? ஜீவா தான் கிறிஷோட அம்மாவா இருக்கும்னு சந்தேகப்பட்டோம்ல. ஆமா. இப்போ எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. அது உண்மைன்னு தோணுது. எப்படி சொல்ற? மாமா சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? நம்மளுக்கு அது கிறிஷ் தான் சொன்னான். அம்மா மாஸ்க் போட்டிருந்தாங்க, முடியெல்லாம் வெட்டி இருந்தாங்கன்னு. மாமாவும் அந்த பொண்ணு அதே கெட்டப்ல வீடியோ கால்ல பாத்துருக்காரு. அதனால தாங்க சொல்றேன், இதுல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நீ சொன்னது நான் ஆரம்பத்துல கூட நம்பல மீனா. அப்பெல்லாம் கூட இருக்குமான்னு இருந்துச்சு. ஆனா நீ மனோஜ் பாத்தியா? கிறிஸ்டோட அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான். ஃபாரின்ல எல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். ஆமா, இவன் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான். ஆனா இந்த விஷயத்தை சரிங்கிற மாதிரியே சமாளிக்கிறான். ஒருவேளை ஜீவாவும் இவனும் சேர்ந்து புள்ளைய பெத்துட்டு அவங்க இவ்ளோ பெருசா வளர்ற வரைக்கும் ரகசியமாவே வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதுதான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்ன? மீனா. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு உள்ள கான்டாக்ட் இருந்துச்சுன்னா நான் ஜீவாவை பார்த்து மிரட்டி கூப்பிட்டு வந்தப்ப அவன் ஏன் இங்க வந்து பணம் கொடுத்த மேட்டர்லாம் சொல்லணும்? விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே தப்பிக்க முடியாதுன்னு கூட வந்து சொல்லிருக்கலாம்ல. எனக்கு இதுல குழப்பமே இல்லங்க, தெளிவா இருக்கேன். எப்படி Heavy flow days are bloody real. The butt checking, the stain covering, in the pads, not good enough. Introducing new Whisper Ultra, up to no gap, no leaks, with curve wear technology. இதோட raised center உடம்போட ஃபிட்டா இருக்கும். So up to no gap, no leaks. Whisper, வெறும் 65 ரூபாய் முதல் ஆரம்பம். Dove, போஷாக்கான ஒளிரும் சருமத்திற்கு. என் பேரு நிஷி பூஜாரி, ஒரு சிவில் இன்ஜினியர். சைட்ஸ்ல நான் டஸ்ட் அண்ட் டர்ட்டை சமாளிக்கணும். அது என் சருமத்தை டல் அண்ட் பேட்சி ஆக்குது. அதுக்கு தான் Dove. இதன் கால் பாகம் மாய்ஸ்சரைசிங் கிரீம் மற்றும் நியூட்ரியன் சீரம் எனக்கு தருகிறது போஷாக்கான ஒளிரும் சருமம். Dove, போஷாக்கான ஒளிரும் சருமத்திற்கு. அதாவது உங்க அண்ணனும் ஜீவாவும் ஒண்ணா வாழ்ந்தாங்கல்ல, அது அப்படியே இப்ப வரைக்கும் இருக்கு. கிறிஷ் உங்க அண்ணனுக்கு பிறந்த குழந்தைங்கிறதுக்காக அவன் அந்த பணத்தை உங்க அண்ணன் பிசினஸ் பண்றதுக்காக யாருக்கும் தெரியாம கொடுத்திருக்கா. ஆனா பார்லர் நமக்கு தெரியும்ல. அதான ஜீவாவை பார்லர்ல வச்சு பிளாக் பண்ணி பணத்தை வாங்குச்சு. ஒருவேளை உங்க அண்ணன் பொண்டாட்டி தான் பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்கன்னு தெரியாம அங்க போய் மாட்டிருக்கலாம்ல. அப்புறம் உங்க அண்ணனும் அவளும் பேசி ரோஹிணிக்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக பணத்தை கொடுத்திருக்கலாம். மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் அவங்க பணத்தை கொடுத்தாங்க.
ரோஹிணியால அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கலாங்க. கிறிஷ் பத்தின உண்மை தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லி ஜீவா பணத்தை கொடுத்திருக்கலாம். எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு மாதிரி மீனா. ஆனா நீ கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருக்குது. ஆனா நான் போய் கூப்பிட்ட உடனே அந்த ஜீவா இங்க வந்து நான் தான் பணத்தை கொடுத்தேன், ஏன் ஒத்துக்கணும்? ஆமா, நீங்க அவளை கையும் களமா பிடிச்சிட்டு வந்து உண்மை சொல்லலனா பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொல்லிருக்கீங்க. அவளும் பயந்து போய் வந்து இங்க சொல்லிருக்கா. சின்ன விஷயத்தை சொல்லி பெரிய விஷயம் வெளியே தெரியாம மறைச்சிருக்கலாம். ஆக மொத்தத்துல 2 பேருக்கும் லிங்க் இருக்குங்க. கிறிஷோட அம்மா அவதான். ஐயோ எனக்கு குழப்பமாவே இருக்கு மீனா. எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியுதுங்க. உங்க அண்ணன் ரோஹிணிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு ரோஹிணி நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. மீனா நீ பாட்டுக்கு இதை போய் பார்லர் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காத. அதுவும் மனோஜுக்கும் ஜீவாக்கும் ரகசியமா லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். அப்புறம் அது வீட்டை விட்டு போயிடும். அதனால நாம கிறிஷோட அம்மா யாருங்கிறத கையும் களவுமா பிடிக்க முடியாம போயிடும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை கண்ணும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம நம்ம தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? முதல்ல நம்ம குழப்பம் தீரட்டும். நான் தெளிவா தாங்க இருக்கேன். நான் தெளிவா இல்ல. இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாவே இரு. நீங்க வேணா பாருங்க, நான் சொன்னதுதான் உண்மையா இருக்கும். எனக்கு ஆரம்பத்திலே தோணுச்சு கிறிஷுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. ஒரு நாள் அது தெரியதாங்க போதும்.